கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். கடந்த காலங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த புதிய வருடத்திலும் 2025 ஆண்டிலே ஜனவரி மாதம் இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வருகிற நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ பாடுகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள் மத்தியிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்தார், நன்மையால் நிறைத்தார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாளும் ஒரு கைவிடாதபடி காத்து கொண்டார். அதற்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். தாவீது சொன்னதைப் போல அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை அதிகம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாவரும் தலைகளை தாழ்த்தி இந்த மீடியா மூலமாக உங்களை யாவரையும் சந்திப்பதிலே காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியத்தின் மூலமாக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து சகலத்தையும் நன்மையாய் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் நாள் காலை வேளைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த அதிசயங்கள் 1000, நீர் செய்த நன்மைகள் 1000. ஆண்டவரே, எங்களை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படி எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நாளிலும் கூட உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் நன்மை செய்கிறவர், நல்லவர். அவருடைய கிருபைக்காய் நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாளிலும் கூட ஜெபிக்கிற ஜெப குறிப்புகள், கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான ஊழியம் செய்கிற கிராஸ் டிவி ஊழியத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகள் யாவரை ஆசீர்வதியும். அருமையான சகோதரர் ஜெயசீலன், ஆண்டவரே, ஷீபா சிஸ்டர் அவர்களுக்காக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதியும், நன்மையால் திருப்தியாக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அன்பே நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே, உம் பாதம் ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. 1000 துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். போக மாட்டேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா.
இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்போம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னதைப் போல இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்முடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த காலை வேளையிலே எல்லாரும் ஒருமனப்படுவோம். தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் பதில் தருவார். இப்பொழுதும் இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பங்களிலே பல பிரச்சனைகள், ஒருவருக்கொருவர் மன சமாதானமின்றி, குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே பிரச்சனை, இப்படி பலவிதமான சோதனைகளிலே அகப்பட்டு இன்றைக்கு குடும்பங்கள் மிகவும் பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறது. இந்த கடைசி காலம் சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஜெபிக்கிற குடும்பங்கள், தேவனிடத்திலே அன்பாய் இருக்கிற குடும்பங்கள், ஆண்டவரை நேசிக்கிற குடும்பங்களை அவன் எப்படியாவது தேவ சமூகத்தை விட்டு விலக்கிவிட வேண்டும் என்று தீவிரமாய் செயல்படுகிறான். நாம் இந்த நாட்களிலே சும்மா இருந்தால் கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிசாசு நமக்கு நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே, நம்முடைய கணவன் மனைவிகளிடத்திலே வராதபடி தேவன் எல்லாரையும் பாதுகாத்து கொள்வாராக. முதலாவது குடும்ப சமாதானம், ஒற்றுமை உண்டாக வேண்டும். குடும்பத்திலே சமாதானம் இல்லை என்றால் ஒழுங்காக ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, சபைக்கு செல்ல முடியாது. இப்படி பல சூழ்நிலைகள் வரும். ஆகவே இந்த முதல் குறிப்புக்காக நாம் யாவரும் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய குடும்பங்களிலே சமாதானத்தை நீர் உண்டு பண்ணும் ஐயா. பல பிரச்சனைகள் வராதபடி தேவ ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தை நீர் அருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறிப்போகும்படி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கிற இடர்பாடுகள், ஆண்டவரே, பிரச்சனைகள் மறைந்து போகும்படி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து தேவனுக்கு பிரியமுள்ள குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ இந்த நாட்களிலே கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் கிருபை அருளுவீராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ அப்படி செய்ய போகிறதற்காய் என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அடுத்தபடியாக குடும்பங்களிலே நல்ல ஒரு உறவு, ஒருவரை ஒருவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கிறதான ஒரு உறவு, ஏனோதானோ என்று இல்லாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், எனக்கு கொடுத்த குடும்பம், எங்களை அவர் நேசித்து எங்களை வழிநடத்துகிற நல்ல தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் ஆரோக்கியமாய் நாம் அவரை குடும்பங்களிலே ஆரோக்கியம் உண்டாகத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். இது இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும் அவசியம் ஏற்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு உறவுகளிலே ஒரு நல்ல உண்மை இல்லை, சமாதானம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவனாகிய கர்த்தர் குடும்பங்களிலே கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொண்டு வரும்படி, நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரும்படி, உறவுகளிலே உண்மை உத்தமமாய் இருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவாராக. நாம் ஜெபிப்போம். அல்ல பிதாவே, இந்த உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆரோக்கியமான உறவுகள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்தி சமாதானத்தோடு ஆரோக்கியத்தோடு
எப்பொழுதும் ஆண்டவரை தேடுகிற குடும்பமாய் நீர் மாற்றும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடுத்த குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு வேண்டும். நோய் நொடி பிசாசு குடும்பத்தில் அண்டாமல் நல்ல ஆரோக்கியமாய் வாழ தேவன் உதவி செய்யும்படி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிசாசுகள் எந்த விதத்திலும் குடும்பத்திற்குள்ளே நுழையாதபடி, பிள்ளைகளுக்குள்ளே பெற்றோருக்குள்ளே ஆண்டவரே நுழையாதபடி தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல தடுப்பை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருடைய உள்ளங்களில் இருந்து ஆண்டவரை பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான கிருபைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே நல்ல ஆவிக்குரிய சூழல் உண்டாக வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், ஆராதனையிலே குடும்பமாக ஈடுபட இந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, குடும்பத்திலே பொருளாதார தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள், இவற்றுக்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய களஞ்சியத்திலிருந்து நீர் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வீணான செலவுகள், பொருள் நஷ்டங்கள் குடும்பங்களிலே தடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களுக்காக பணங்களை செலவழிப்பதும், ஆண்டவரே ஊதாரித்தனமான செயல்கள் குடும்பங்களிலே இருப்பதும், ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாய் இருக்கும்படி தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கு பிரயோஜனமுள்ள குடும்பமாய் பயன்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சித்தம் நிறைவேற்றும் குடும்பமாய் காணப்பட ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. குடும்ப நபர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட இந்த நாட்களிலே குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இன்னும் சில ஜெபக்குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். இந்த நாட்களிலே கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் நோய் நொடிகள், பலவிதமான பிரச்சனைகள், கொலை கொள்ளை, இப்படி பல காரியங்கள் தேசத்தில் நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் மாற்றி நம்முடைய தேசம், இந்திய தேசம், இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி நாம் யாவரும் தலைகளை தாழ்த்துவோம். மெய்யான ஒரு எழுப்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. பட்டணத்தில் அசுத்த ஆவிகள் அழிய வேண்டும். பட்டணத்தில் உள்ள பாவ காரியங்கள் ஒழிய வேண்டும். பட்டணத்தில் குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும். பட்டணத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். பட்டணத்தில் வளர்ச்சி உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவருடைய வளர்ச்சி காணப்படுவதற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பட்டணத்தில் ஆவிக்குரிய சூழல் உருவாக வேண்டும். பட்டணங்களிலே இயற்கை அழிவுகள், கொள்ளை நோய்கள் வராமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பட்டணத்திலே மக்கள் ரட்சிக்கப்பட ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பட்டணத்தில் அதிகாரிகள் ரட்சிக்கப்பட, பட்டணத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாக. எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அடிதடி, வெட்டு, குத்து, கொலை என்ற சூழ்நிலைகள் மாறி தேசம் சமாதானத்தோடு வாழ கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு ஒரே ஒரு காரியம், இந்திய தேசம் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் ஆண்டவரே. அறிகிற விதத்திலே இந்த சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று எங்களுடைய இந்திய தேசம் அறிந்து கொள்ளும்படி அறியாமையில் இருந்தவர்களை விலக்கி ஆண்டவரை அறிவை கொடுத்து நல்ல ஞானத்தினால் நிரப்பி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்தியாவிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சோர்ந்து போன உள்ளங்கள், ஆவிக்குரிய நிலையிலே சோர்வாய் கிடக்கிற ஜனங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இந்த நாட்களிலே தேவனை அறிந்து ஒரு எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்திலே அரசியல் மாற்றங்கள் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. மக்களுக்கு நன்மை செய்கிற, மக்களை நேசிக்கிற, ஆண்டவரே மக்களுடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல ஒரு அரசாங்கம் எங்களுக்கு எல்லா நாட்களிலும் வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திலே நாங்கள் இன்னும் கேட்பது சமூக மாற்றம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இல்லாதவன் இருப்பவன், பணக்காரன் ஏழை என்ற நிலைமைகள் மாறி எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்கள் என்ற ஒரு ஆண்டவரே சமூக மாற்றம் இந்த உலகத்திலே எங்கள் தேசத்திலே வரும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்திலே செழிப்பு முன்னேற்றம் உண்டாக வேண்டும். தேசத்தில் ஆத்துமாக்கள் அறுவடை உண்டாக வேண்டும். ஆவிக்குரிய சூழல் உண்டாக வேண்டும். விக்கிரக ஆராதனை, மனித ஆராதனைகள் எல்லாம் ஒழிய வேண்டும் கர்த்தாவே. தேசத்தில் தேவனுடைய அரசாட்சி உண்டாக இந்த நாட்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எங்களுடைய காவல்துறையிலும் கூட சில மாற்றங்கள் உண்டு பண்ணி தரும்படி நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மக்களுக்கு நன்மை செய்யும் நல்ல காவலர்களாக ஆண்டவரே உருவாக வேண்டும். ஆண்டவரே எல்லா விதத்திலும் நன்மை செய்யத்தக்க இடத்தில் இருக்கும் பொழுது இன்று போய் நாளை வா என்று சொல்லாதபடி நன்மை செய்யத்தக்க நல்ல காவலர்களை உருவாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். லஞ்ச லாவண்ய ஊழலற்ற ஆண்டவரே காவலர்கள் இந்த நாட்களிலே வர வேண்டும், இருக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேச நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒன்றுபட்டு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு ஒருவரை ஒருவர் நேசித்து வாழக்கூடிய நிலைமைகளை எங்களுடைய ஜனங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களை மதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி அற்றவர்களாக இருக்க வேண்டும். பிறரை அழிக்க நினைக்காதவர்களாக இருக்க வேண்டும். சேவையை நினைத்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே ஆண்டவரே பலவிதமான பாவங்கள் ஒழிய வேண்டும் கர்த்தாவே. அதில் இந்த பாவங்களை நீக்குவதற்காகவே நீர் உலகத்திலே மனிதனாய் வந்து ஆண்டவரே தம்முடைய ஜீவனை கொடுத்து நீர் ரட்சிப்பை அருளினீர். ஆனாலும் இதை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு பலவிதமான பாவத்திலே விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடி, புகை, போதை பழக்கங்கள் எங்களுடைய தேசத்திலே ஒழிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாகிரி வஸ்துக்களை பாவித்தல் ஒழிய வேண்டும். ஆமென். ஆண்டவரே, விபச்சாரம், வேசித்தனம் ஒழிய, விக்கிரக ஆராதனைகள் ஒழிய வேண்டும். ஒரு பால் உணர்ச்சி பாவம் ஒழிய வேண்டும். பொய், புரட்டு, ஏமாற்று, மோசடி எண்ணங்கள் மாற வேண்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேராசை, இச்சை, ஆபாச உணர்வுகள் மாற தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். காதல், கள்ளக்காதல், சமூக சீரழிவுகள் மாற வேண்டும் கர்த்தாவே. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் மாற வேண்டும் கர்த்தாவே. அசுத்த எண்ணம், சிந்தை, பார்வை, பேச்சு மாற உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமூக கொடுமைகள் மாறுவதற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெண்கள் அடிமைத்தனம் மாற வேண்டும். ஆணாதிக்க மனப்பான்மை மாற வேண்டும். சிறுவர்கள் தவறாக பயன்படுத்தப்படுதல் மாற வேண்டும். பெண் சிசு கொலை மாற வேண்டும். வரதட்சணை கொடுமை மாற வேண்டும். கொத்தடிமை முறை மாற வேண்டும். சமூக ஏற்றத்தாழ்வுகள் மாற வேண்டும். இரட்டை கூளை முறை மாற, கந்துவட்டி கொடுமை மாற உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, மூட பழக்கங்கள் மனிதனுடைய இருதயத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த மூட பழக்கங்களை மாற்றும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல நேரம், கெட்ட நேரம் பார்த்தல் ஆண்டவரே மாற வேண்டும். சகுனம் பார்த்தல் மாற வேண்டும். ஜோசியம், கிரகப்பலன் பார்த்தல் மாற வேண்டும். புண்ணிய யாத்திரை செல்லுதல் மாற வேண்டும். புனித நீராடி பாவம் தீர்த்தல் மாற வேண்டும். பரிகாரம் செய்தல், கழிப்பு கழித்தல் மாற வேண்டும். எந்திரம், தாயத்தின் மேல் நம்பிக்கை மாற வேண்டும். குறிகேட்டல், சாமியாடி கோடங்கி தேடுதல் மாற வேண்டும். காத்து, கருப்பு, பயம் விலக வேண்டும். திருஷ்டி கழித்தல், சாங்கிய சடங்குகள் ஒழிய வேண்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஆன்மீகத்திலும் கூட தேவ நாமத்திலே உண்மை உத்தமமாய் ஆராதிக்கிற குடும்பங்களாய், மக்களாய் மாற வேண்டும் கர்த்தாவே. ஆன்மீகத்திலே போலித்தன்மை மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். போலித்தன்மைகள் இல்லாதபடி தூய்மையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆன்மீகத்திலே தூய்மை உண்டாக வேண்டும். ஆடம்பரமற்ற எளிமை காணப்பட வேண்டும். தியாக உணர்வு காணப்பட வேண்டும். மக்களின் ஆன்மீக தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆன்மீகத்தில் சேவை மனப்பான்மை காணப்பட, ஆன்மீகம் அரசியலுக்கு வழிகாட்ட, உண்மையுள்ள தெய்வத்தை வெளிக்காட்ட, நல்லொழுக்கத்தை வலியுறுத்த, மக்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
இவற்றையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு நீர் சாதகமாக்கி கொடுக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதின ஜெப வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். இரவும் பகலும் தேவ தியானம் செய்ய, வாரந்தோறும் இடைவிடாமல் ஆராதனை செய்ய கிருபை தர வேண்டும். பூரண ரட்சிப்பும் பரிசுத்த வாழ்க்கை உண்டாக வேண்டும். பக்தி வைராக்கியம் உண்டாக, உறுதியான விசுவாசம் வரமாய் கனியாய் கிடைக்க, ஆண்டவரே சத்தியத்தில் உறுதியாய் நிற்க, வசனத்தின்படியான புது வாழ்வு வாழ, ஆவியின் அபிஷேகம் பெற, வரங்கள் பெற, கனிகளில் வளர, தேவனோடும் மனிதனோடும் நல் உறவு உண்டாக, பரலோக ராஜ்யம் கிடைக்க, நிச்சயம் கிடைக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கடைசியாக ஆவிக்குரிய வரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் கர்த்தாவே. ஞானத்தை போதிக்கும் வரம் வெளிப்பட வேண்டும். அறிவை உணர்த்தும் வரம் வெளிப்பட வேண்டும். ஆவிகளை பகுத்தறிதல் வரம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, பற்பல பாசைகளை பேசுதல், வியாக்கியானம் செய்தல் வரம் வெளிப்பட வேண்டும். தீர்க்க தரிசன வரம் வெளிப்பட வேண்டும். பிசாசுகளை துரத்துதல், வியாதிகளை சுகமாக்குதல் வரம் வெளிப்பட வேண்டும். அற்புதம் செய்தல் சக்தி உண்டாக, கருகலானதையும் மறைபொருளானதையும் தெளிவிக்கும் வரம் வெளிப்பட, சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லும் வரம் வெளிப்பட, ஆத்தும ஆதாயம் செய்யும் வரம் வெளிப்பட, ஆண்டவர் இந்த நாட்களிலே நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஸ்தோத்திரம். விசுவாசிகள் ஆரோக்கியமாய் வளர வேண்டும், ஜெபத்திலே வளர வேண்டும், தேவ அறிவிலே வளர வேண்டும், தேவனோடு உள்ள உறவிலே வளர வேண்டும், பக்தியில் வளர வேண்டும், ஆண்டவரே பரிசுத்தத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், ஞானத்தில் வளர வேண்டும், வைராக்கியத்தில் வளர வேண்டும், ஐக்கியத்தில் வளர வேண்டும், கொடுத்தல் மற்றும் ஆத்தும ஆதாயத்தில் வளர ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் உள்ள சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்தில் உள்ள, எங்களுடைய இந்தியாவில் உள்ள சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளிலே, சபைக்குள் பாவ காரியங்கள் வரக்கூடாது. சபைக்குள் துருபதேசங்கள் வரக்கூடாது. சபைக்குள் உடைவு, சிதறடிப்பு, பிரிவினை வரக்கூடாது. சபைக்குள் போட்டி, பொறாமை, வழக்குகள் வரக்கூடாது. சபைக்குள் ஒழுக்கக்கேடுகள் வரக்கூடாது. சபை வளர்ச்சியை கெடுப்பவர்கள் உள்ளே வரக்கூடாது. சோர்வு, அசதி, அதிருப்தி, பின்மாற்றம் வரக்கூடாது. அனலற்ற குளிந்த நிலை வரக்கூடாது. மந்த நிலை, கனநித்திரை ஆவி சபைக்குள் வரக்கூடாது. சபையை கெடுக்கும் குளிநெறி, சிறுநரிகள் சபைக்குள் வரக்கூடாது. அதற்காக நாம் யாவரும் எப்பொழுதும் ஜெபித்து கொள்ளுவோம். தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் தருவார். நாம் கேட்ட ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பதில் தருவார் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ கரத்திற்குள் நம்மை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பெரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இம்மட்டுமாய் நாங்கள் ஜெபித்திருக்கிற விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் உம்மிடம் நாங்கள் சொல்லும் பொழுது நீர் அதை கவனமாய் கேட்டு எங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவன். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, எங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் வானத்திற்கு ஏறினாலும் தேவரீர் அங்கே இருக்கிறீர். பூமியில் ஆழத்திலே நாங்கள் கடந்து படுக்கை போட்டால் நீர் அங்கே இருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நாங்கள் எங்கும் செல்ல முடியாத ஆண்டவரே, நீர் எங்களை பார்ப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறவர், கேட்டு பதில் கொடுக்கிறவர். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. டிவி மூலம் ஊழியங்களை செய்து வருகிற குடும்பங்களை ஆண்டவரே, ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் விசேஷமாய் இந்த கிராஸ் டிவியானது பல லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. உமது பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் நன்மை உண்டாகும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் பணிபுரிகிற பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய குடும்பங்களை, பிள்ளைகளை ஆண்டவரே, எதிர்காலங்களை எல்லாம் ஆசீர்வதித்து நன்மையால் திருப்தியாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் இன்னும் ஆண்டவரே ஏராளமான ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எஸ்தர் மன்றாட்டு ஜெபங்கள் இன்னும் கர்த்தாவே, காலை மன்னா
இவற்றை இந்த ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான சகோதரரையும் சகோதரியும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையால் திருப்தியாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் சில வார்த்தைகளை தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் உள்ளத்திலே ஒரு நிர்விசாரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை குறித்த பயமில்லை. உலகத்தில் அடுத்த மக்களை குறித்த ஒரு கரிசனை இல்லை. ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு மனதில்லை. ஆனால் இந்த நாட்களிலே தேடுவது எல்லாம் பணம் 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 பணம். பணம் இருந்தால் சமுதாயத்தில் ஒரு மரியாதை உண்டு. ஒரு நல்ல விசுவாசியாக இருந்தால் அவனை யாரும் இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நீடித்த ஆயுளை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு நாம் பயந்து அவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படும் பொழுது நம்மை தேவன் இன்னும் பலப்படுத்த முடியும். தேவனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவது பெரிதில்லை. உள்ளத்தின் ஆழத்திலே பயபக்தியோடு நாம் அவரை தேட வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், தங்களுடைய பெருமையை நிலைநாட்டும்படி அல்லது வெளி உலகத்துக்கு காட்டும்படி ஏராளமான நன்மைகள், பண உதவி எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் தங்களுடைய இருதயம் கர்த்தருக்கென்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நாம் ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கிறோம்? நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாரந்தோறும் ஆலயத்துக்கு போகிறது, ஜெபத்திலே கலந்து கொள்வது இது பெரிதல்ல. அது நல்லது, கட்டாயம் போக வேண்டிய. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சபை கூடுதலை விட்டுவிடாதபடி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. ஆகவே அது முக்கியம்தான். ஆனாலும் கூட தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் என்னோடு எப்படி இருக்கிறார், நான் அவரோடு எப்படி இருக்கிறேன், அவரை குறித்த பயம் எனக்கு இருக்கிறதா, அவரை குறித்த அறிதல், அவரை குறித்த புரிதல் எனக்கு இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பயத்தை ஜனங்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்திலே வரும் பொழுது ஆண்டவர் அப்பப்போ, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்பப்போ அவங்களுக்கு தண்டனைகளை அல்லது பாவ உணர்வுகளை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது இது கிருபையின் காலமாக இருப்பதினாலே நாம் என்ன செய்தாலும் ஆண்டவர் பொறுத்து கொள்ளுவார், அவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு நிர்விசாரம், ஆண்டவரை குறித்த அறிதலும் புரிதலும் இருந்தாலும் ஒரு பயம் இல்லை. ஆகவே அருமையானவர்களே, கர்த்தரை குறித்த பயம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி அவரை மேன்மைப்படுத்த வேண்டும், அதனால் நமக்கு வருகிற கிருபை அல்லது ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போமேயானால், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி
சுதந்தரிக்கிற போக தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவனுக்கு என்ன இருக்கணும்? கர்த்தரை குறித்த பயம். சர்வ உலகத்தையும் படைத்து உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தன்னை நேசிக்கிற ஜனங்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. கடந்த வாரத்தில் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நான் காரிலே பயணிக்கும் பொழுது ஒரு நல்ல திருப்பத்திலே ஒரு லாரி என் காரிலே மோதி அதனுடைய பின்வீல் சக்கரம் அடித்து நான் உட்கார்ந்திருக்கிற இடத்து வரைக்கும் சீட்டு அப்படியே அந்த கதவு உடைந்து வந்துவிட்டது. ஆனால் வண்டிக்கு சேதம் ஏற்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர் சின்ன குறை கூட இல்லாதபடி ஆண்டவர் அடிமையாய் காத்து கொண்டார். அருமையானவர்களே, கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்க வேண்டுமானால், ஒருவேளை உலகம் நம்மை குறித்து தவறாக எண்ணலாம், பேசலாம், வேறு விதமாக அவர்கள் நினைக்கலாம். ஆனால் வாட் ஆர் த ரிலேஷன்ஷிப் மீ அண்ட் காட், எனக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், கர்த்தருக்குள்ளே இருக்கிற நெருக்கம் அல்லது அவரை குறித்த அறிவு, அவரை குறித்த பயம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட கட்டளை. தேவனுக்கு பயப்படுதல் என்பதே, உண்மையாக தேவனுக்கு பயந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அசாதாரண பயங்கள், சத்துருவினால் வருகிற போராட்டங்கள், அதனால் வருகிற பயங்கள் ஆகியவற்றிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம். அப்போ கர்த்தருக்கு பயந்து வாழ்வதனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஒன்று, நீடித்த ஆயுள். நீடித்த ஆயுள். ஏன் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார்? கொரோனா காலத்தில் லட்சக்கணக்கான பேர் மரித்து போனாங்க உலகம் முழுவதும். ஆனால் நம்மை இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறார் என்றால், நாம் செய்ய வேண்டிய வேலைகள், நம்மை கொண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில காரியங்களை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். அது முடிகிற வரை நம்மை சத்துரு தொட முடியாது. ஏன்? கர்த்தருக்குரிய பயத்தோடு கூட நாம் வாழும் பொழுது. கர்த்தருக்குரிய பயம் நமக்குள்ளே இருக்குமானால் ஆயுசு நாட்கள் பெருகும், ஆயுசு நாட்களை நீட்டிக்கப்படுவார். அவரை குறித்த அறிவு, அவரை குறித்த பயம், அவரை குறித்த மேன்மைகள் நமக்கு தேவ சமூகத்தில் வெளிப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பொதுவான கட்டளை என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? தேவனுடைய இரக்கம், அன்பு, அவருடைய பரிசுத்தம், நியாயம், நீதி இவற்றை அறிந்து கொள்வது கர்த்தருக்கு பயப்படும் பயத்திற்கு அவசியமானது. அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? இரக்கம். நாம் பிறரிடத்திலே இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட காரியங்களை தம்முடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார். நம்முடைய தேவனை குறித்து சொல்லும்போது இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், கருணையுள்ளவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை வல்லமையாய் நடத்துகிறவர், நம்முடைய வியாதிகளை குணமாக்குறவர் என்றெல்லாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இது எல்லாம் எதனாலே? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இறக்கும் பொழுது அந்த இரக்கம் நமக்குள்ளே வர வேண்டும். அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயத்திற்கு இது அவசியமானது.
என்னது? இரக்கம், கிருபை, அன்பு, அவருடைய பரிசுத்தம், நியாயம், நீதி, இவற்றிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் காணும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வருகிறது. நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். எப்போ? ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி வாழும் பொழுது கர்த்தருக்கு பயப்படல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் என்று. அப்போது தேவனை அறியும் அறிவை எப்பொழுது காண முடியும்? தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது. தேவ சமூகத்திலே நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கிறது? அவரை கண்டடையத்தக்க அறிவை தேவன் கொடுக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய மகிமை, பரிசுத்தம், ராஜ கம்பீரம், வல்லமை, இவற்றை நினைத்து மகிமை செலுத்தி தேவனை தேவனாக கனம் பண்ணுதல். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்க இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். அருமையானவர்களே, அவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, தேவனு குறித்த பயம் நமக்குள்ளே கட்டாயம் இல்லை என்றால் நாம் செய்வதெல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பாருங்கள், 19ஆம் வசனம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகம் மகாபலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீனாய் மலையிலே தேவன் தம்மை வெளிப்படுத்தின போது உண்டான இடி முழக்கம், மலையின் மேல் எழும்பின அடர்த்தியான மேகம், ஒரு பெரிய எக்கால சத்தம், இவைகளை கண்டதும் இஸ்ரவேலர் நடுங்கினர். ஆண்டவர் எவ்வளவு பராக்கிரமசாலி, இவ்வளவு பயங்கரமானவர். சீனாய் மலையிலே மோசே தேவனோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம், அவர் தன்னை வெளிப்படுத்தின போது என்ன உண்டானதான்? இடி முழக்கம், மலையின் மேல் எழும்பின அடர்த்தியான மேகம், ஒரு மகிமையின் மேகம், ஒரு பெரிய எக்கால சத்தம், இவைகளை கண்டதும் இஸ்ரவேலர் நடுங்கினார்கள். அப்பொழுது அவர்கள், நீர் எங்களோடு பேசும், தேவன் பேச வேண்டாம் என்று மோசையிடம் வேண்டினார்கள். பாருங்கள், அந்த இடி முழக்கம், அந்த பயங்கரம், அந்த கார் மேகங்கள் மூடிய பொழுது ஜனங்கள் சொல்லலாம், ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், பயமாக இருக்கு, நீர் எங்களோடு பேசும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து சொன்ன ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? நம்முடைய முழு விசுவாசத்தை அவர் மேல் வைப்பது. எல்லாம் ஆண்டவர் தான், அவரால் அன்றி என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்காது, எல்லாம் அவர்தான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நடப்பதில்லை.
கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்கிறவர். அப்போ கர்த்தரை குறித்த பயம் என்று சொல்லும் பொழுது தங்கள் முழு நம்பிக்கையும் அவர் மேலே வைத்து அவரை முற்றிலும் சார்ந்து கொள்வது. எல்லாம் அவர் தான் ஐயா. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருதா, பாடுகள் வருதா, துன்பங்கள் வருதா, பிரச்சனை வருதா, கண்ணீர் இருக்கா, எல்லாவற்றையும் சரி செய்கிறவர், எல்லாவற்றிலிருந்து ஆறுதல் செய்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ அவர் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்கத்தக்கதாக அவரை குறித்து நாம் ஒரு பயத்தோடு வாழணும். எல்லாம் அவர் தான். எது நடந்தாலும் அவர் தான். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும், எது பிரச்சனைகள் ஆனாலும் அவர் இருக்கார். நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் அவர் மேல் வைக்கும் பொழுது நான் ஒரு நாளும் தள்ளாடுவதில்லை. அசைக்கப்படாத சீயோன் பர்வதங்களைப் போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எதை குறித்தும் கவலை இல்லை. அப்பா பாடுவாங்க, ஃபாதர், எதை குறித்தும் கவலை இல்லைப்பா, யார் மீதும் வருத்தம் இல்லைப்பா. நமக்கு கவலை என்பது இல்லை. காரணம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவரை குறித்த ஒரு பயம், கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்தார் என்ற நம்பிக்கை, என்ன நடந்தாலும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவருக்கு உரிய பயம் நமக்குள்ளே வருகிறது. அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தேவன் பாவத்தை கண்டு கோபமடைகிறவர். பாவம், அவர் எதை வெறுக்கிறார் என்றால் பாவிகளை அல்ல, பாவத்தை வெறுக்கிறார். உங்களிலும் என்னிலும் இருக்கிற பாவம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனித ரூபத்திலே உலகத்திலே வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இருதயத்தில் எண்ணின சிந்தனைகளுக்காக, மூளையிலே நம்முடைய மூளையினால் செய்த எண்ணங்கள், சிந்தனைகள், இவற்றிற்காக அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டினார்கள். கையினால் செய்த பாவங்கள், அவற்றிற்கு அவருடைய கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. பாவத்திற்கு விரைந்தோடும் கால்கள். ஆகவே நாம் அனுபவிக்க வேண்டிய பாடுகளை, நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை, துன்பங்களை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, அவர் அந்த கேடு அடைந்தார் என்று ஏசாயா சொல்லுகிறார். அவ்வளவு பிரகாசமான முகம், அது அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல் ஆயிற்று. அவருடைய இரத்தம் எருசலேம் வீதிகளிலே பாய்ந்து ஓடுகிறது. மனிதரால் நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். நீ யூதருக்கு ராஜாவா என்றால் எங்களை ரட்சித்துக்கொள், உன்னையும் ரட்சித்துக்கொண்டு வெளியே வா என்று சொல்லி அங்கே ஒரு திருடன் அவரை பார்த்து பேசுகிறார். அவரை குறித்து நகைத்தார்கள். அவரோடு இருந்தவர்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். ஆனாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். அந்த அன்புள்ள ஆண்டவரை குறித்த பயம் நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் தொடராதபடி நான் பாதுகாக்க கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவாரே. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற பயம் இருக்குமானால் நாம் பாவத்திலிருந்து விலகி வாழ முடியும். சங்கீதம் 76:7 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ஆகவே அவருக்கு பயமில்லாமல் வாழும் பொழுது சில சமயம்
நம்மை தண்டிக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு. ஏனென்றால் படைத்தவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது. பாருங்கள், 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நீரே பயங்கரமானவர். அவர் பரிசுத்தத்திலே பயங்கரமானவர். ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எப்படி ரெவரண்ட்னு போட்டிருக்கீங்களே, அதுக்கு அர்த்தம் என்னென்னு ஒரு ஊழியக்காற்றை கேட்ட சொன்னாராம், எல்லாரும் போட்டிருக்காங்க, நானும் கொடுத்தாங்க, போட்டிருக்கேன். அவ்வளோ. வாட் இஸ் த மீனிங் ஃபார் ரெவரண்ட்? பரிசுத்தத்தில் பயங்கரமானவர். இப்போ அதை சொல்வது கூட நமக்கு தகுதி கிடையாது. அவரை விட பரிசுத்தமான உலகத்தில் யாரும் கிடையாது. அதுக்காகத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். ஆனால் பரிசுத்தத்திலே பயங்கரமாய் இன்றைக்கும் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவருக்கு தான் ரெவரண்ட் பேர், பிரதான ஆசாரியர். அருமையானவர்களே, அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமானவர் என்று நாம் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது 76:8 வாசிக்கும் பொழுது, நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது. ஆகவே கர்த்தரை குறித்த பயம், காரியங்களை குறித்த பயம் இல்லாத போது அவர் நம்மை தண்டிக்கவும் வல்லமை பெற்றவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் பரவாயில்லை, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆல் வேர்ல்டு, எல்லா உலகத்திலும், உலகம் முழுமைக்கும் அவர் வல்லமை படைத்தவர். பாருங்கள், ஒரு ஆச்சரியம் என்னன்னு, நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டும் பொழுது பில்லர் போடுறோம், பில்லர் போட்டு அதுக்கு சுவர்லாம் வச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம். வீடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 சதுரடி, அல்லது பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் 10,000 15,000 சதுரடிலாம் கட்டுறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சுவர் பில்லர் இல்லாமல் கட்டிருக்காங்களா? முடியாது. அதனால் ஆண்டவர் பாருங்கள், வானத்தின் ஒரு தொடக்கம் தொடங்கி முடிவு வரை, உலகத்தின் தொடங்கி ஒரு முடிவு வரை எங்கேயாவது இந்த வானத்திற்கு ஒரு தடுப்பு இருக்கிறதா? ஒரு சுவர் இருக்கிறதா? இல்லை இந்த இடத்துல முட்டு கொடுத்து ஆண்டவர் வானத்தை வச்சு தொங்க விட்டுருக்கார் வானத்தை. எவ்வளவு வல்லமையுள்ள தேவன்! அப்போ சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு நாம் பயப்பட வேண்டியது அவசியம். மனுஷனுக்கு சில வேளைகளில் மனுஷனுக்கு பயப்படுறோம், என்னை குறித்து ஏதாவது சொல்லுவானா என்னன்னு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு கோலியாத் என்கிறதான ஒரு மனுஷனுக்கு இஸ்ரவேல் படைகளே பயந்து போய் நின்றது. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே வந்த சிறு பையனாகிய தாவீது ஒற்றே அடியில் அடித்து கொண்டான். காரணம், தாவீதுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு பயப்படுகிற பயம். வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கும் பொழுதும், பிற்காலத்தில் ராஜாவாய் ஆன பொழுதும் ஒரு பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த மனிதன். அதனால தான் அவன் சில பாவங்கள் செய்தாலும் 51ஆம் சங்கீதத்தில் எழுதும் பொழுது, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்லி தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் அவனை மன்னித்தார். அதுக்கு அடுத்து சொல்கிறார் பாருங்க, என் இருதயத்துக்கு பிரியமானவன். என்ன அருமையாய் ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறவர். அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே
நாம் அவருக்கு பயப்பட வேண்டியது அவசியம். விசுவாசிகள் தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கற்பித்து பாவத்தை வெறுக்கவும் ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியவும் பயிற்சி அளிக்க வேண்டும். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் வருங்காலத்திலே ஆண்டவர் வருகை தாமதிக்குமானால் இவர்கள் பெரியவர்கள், நல்ல விசுவாச மக்களாய் வாழக்கூடியவர்கள். இவர்களை நாம் சிறு வயதிலிருந்தே கற்பிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்பித்து அவர் எப்படிப்பட்டவர் என்ற அந்த அவருடைய நாமத்தை குறித்த மேன்மையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லுவாங்க பூச்சாண்டி வரான் அப்படின்னு. இல்லை, நீ பேசுவதை கர்த்தர் கேட்கிறார். சிறு பிள்ளையிலிருந்து அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. சிறு பிள்ளையிலிருந்தே கர்த்தருடைய வார்த்தை அந்த மகனுடைய காதுக்குள்ளே, மகளுடைய காதுக்குள்ளே போகட்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை குறித்த பயத்தை சிறுவயது முதல் கொண்டே நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிலும் விசுவாசிகள் தங்களுடைய பிள்ளைகளை தேவ பயத்தோடு கூட வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம். வருங்காலங்களிலே பாவத்தை வெறுப்பதற்கு அவர்களுக்கு ஒரு மனதை கர்த்தர் தருவார். சிறு பிள்ளைகள் இப்போ பாருங்கள், என் பிள்ளை சாப்பிட மாட்டேங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்க? செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. அது என்னத்தையோ பார்க்குறாங்க. 1 வயசில் இருந்தே செல்ஃபோன் பார்க்குற பழக்கம் பிள்ளைகள்கிட்ட இருக்குது. இந்த பிள்ளைகள் வளர 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 இதனுடைய நாட்கள், இதனுடைய மணி நேரங்கள், இவருடைய காலங்கள் முழுவதும் செல்ஃபோனுக்குள்ளே போயிடுது. அப்போது அதில் வருகிற காரியங்கள் மனதிலே பதிந்து விடுகிறபடியினாலே கர்த்தரை குறித்த எண்ணம் இல்லை, சபைக்கு போகிற அனுபவம் இல்லை, வேதத்தை வாசிப்பதில்லை, அதை தியானிப்பதில்லை. இதையெல்லாம் அவர்களை நாம் கட்டுப்படுத்தி தேவ சமூகத்திலே ஞானத்தை கொடுத்து கர்த்தரை குறித்த பயத்திலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு சங்கீதம் வாசித்தா தான் அவனுக்கு சாப்பாடுன்னு சொல்லி பாருங்க. பிள்ளைகள் ஆரம்ப காலத்திலிருந்து அப்படி ஊட்டி 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 வேத வசனங்களை ஊட்டி உணவாக கொடுத்து அவர்களை வளர்க்க 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 கர்த்தரை குறித்த பயம் அவருடைய உள்ளத்திலே வரும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த பயமானது தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக இருக்கச் செய்கிறது. ஆரம்ப நாட்களிலிருந்தே சிறு பிள்ளையிலிருந்து அவன் பரிசுத்தம் என்றால் என்னவென்று கற்றுக்கொள்ளுவதற்கு இது உதவியாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய காரியத்திலே நாம் ஜெயம் எடுக்க முடியாது என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ பிள்ளைகள் படிக்கலைன்னா டியூஷனுக்கு அனுப்புகிறோம், என்னென்னவோ செய்கிறோம், ஆனாலும் கூட அது ஃபெயில் ஆயிடுது. ஆனால் ஆரம்ப நாட்களிலிருந்தே கர்த்தருடைய காரியங்களை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை தேவ பயத்தில் வளர்ப்போமே, ஆனால் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. தேவ சமூகத்தில் அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியும். அப்படி பரிசுத்தமாய் இருக்க செய்கிறது. பாவத்தை வெறுக்கவும் தீமையை விட்டு விலகவும் செய்கிறது. பேச்சிலே ஒரு கட்டுப்பாடு, தவறான பேச்சுக்கள் இல்லாதபடி அவருடைய இருதயத்தை தேவன் காத்துக்கொள்ளுகிறார். அருமையானவர்களே, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமுடைய தேவன். பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, நாமும் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே வளர வேண்டும். ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் நாம் அவரை தொழுது கொள்ள இந்த கர்த்தரை குறித்த பயம் அங்கே நம்மை நடத்துகிறது. பயம் இல்லாட்டா ஏதோ போவோம், வாசலில் உட்கார்ந்துருப்போம், அல்லது பிரசங்கியார் பிரசங்கிப்பார், ஊர்க்கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம அவருடைய பேச்சை கேட்காம ஊர்க்கதையை பேசிட்டு வெளியே வந்துடுவோம்.
தேவனை குறித்த பயம் இருக்குமானால் நான் நிற்கிற இடம் தேவனுடைய சமூகம், நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் தேவனுடைய சமூகம் என்று ஒரு பயம் இருக்குமே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்பதான் உள்ள போகும், காது வழியே இருதயத்துக்குள்ளே போகும். அந்த ஆண்டவரை குறித்த பயம் இல்லைன்னு வைங்க, நிச்சயமா அது உள்ளே போவார். என்ன பிரசங்கம் பண்ணாரு, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்டு பாருங்க. ஒரு குரங்கு கதை சொன்னார்மா. கர்த்தருடைய வார்த்தைகள் உள்ளே போவதில்லை. அப்போ நாம் எப்படி தொழுது கொள்ளணும்? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்லும் பொழுது எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை பேசுவான், தேவனுக்கு பிரியமுள்ள நிலைமையிலே வாழ முடியும். பாபிலோனா இருந்தாலும் அங்கேயும் பரிசுத்தத்தோடு வாழுவதற்கு தேவன் கிருபை செய்வார். அருமையானவர்களே, பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல பலன் அளிப்ப வாக்குத்தத்தம் செய்தார். நல்ல பலன், அதாவது எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 பலன் தந்தது. கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்த மேன்மை, கர்த்தருடைய நாமத்தை குறித்த பயம், கர்த்தருடைய மேன்மையை குறித்த அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் விதைக்கிற விதையைப் போல அது வழியருகே விழுந்தது, காலில் மிதிப்பட்டது, பறவைகள் கொண்டு போய்விடும், பிசாசு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவான். சில வேளைகளில் சில சமயம் நம்ம அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை நாம் மேன்மைப்படுத்துகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். கொஞ்ச நாள் அதுக்குள்ளே வளருவோம். அதுக்கப்புறம் கற்பாறையிலே விழுந்த நிலத்தை விதையைப் போல் அது என்ன செய்யும்? முளைத்து கருகி போகும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த போன விதைகள் முளைத்து வரும்பொழுது உலக கவலை, பாடு, பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அமைக்கிறோம். ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை 1, 30, 60, 100 பலன் தரும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் பலனும் உண்டாகிறது என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யமும் மகிமையும் வரும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், அவர்கள் வாழ்வில் எது நடந்தாலும் அது நன்மையாய் முடியும். ஆமேன். அல்ல, அதனால தான் ஃபாதர் பாடுறாரு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. ஆமாம், எது நடந்தாலும் அதில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை நன்மையாய் மேன்மையாய் வைப்பார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கடைசியாக பார்க்கிறோம், சொல்ல முடியாத ஆவிக்குரிய சந்தோஷம். பாவம் மன்னிக்கப்பட்ட நாளிலே இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. உலகத்திலே பெரிய அதிசயம் என்ன? நம்மை ஆண்டவர் ரட்சித்தது. உளையான சேற்றிலும் பாவமான குழியிலும் விழுந்து கிடந்த நம்மை கையை பிடித்து தூக்கினார், கன்மலையின் மேல் நிறுத்தி இருக்கிறார். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் நம்மை மாற்றி இருக்கிறார். கடும் புயல் வந்தாலும், பெருங்காற்று வீசினாலும், வெள்ளங்கள் மோதி அலைமோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு ஆறுதல், அந்த ஒரு சந்தோஷம், ஆவிக்குரிய சந்தோஷம், சமாதானம், ஆறுதல் தரும் என்று உறுதியளிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் இவற்றை குறித்து சிந்திப்பதே கிடையாது. என்ன பார்த்துக்கலாம். பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு ஒரு மனிதனை படைத்து, சில பேர் சொல்கிறேன் கடவுள் இல்லவே இல்லை என்று. அந்த கருத்திலே நானும் இருந்தவன் தான்.
இந்த சரீரத்திலே மண்டையினுடைய ஓடு எவ்வளவு வலுவுள்ளது, கைகள் எவ்வளவு வலுவாக இருக்கிற, கை எலும்புகள் எப்படி இருக்கிறது, அவன் நடப்பதற்கும் பேசுவதற்கும் ஆண்டவர் எவ்வளவு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு காரியமாய் இதை இதெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கோம் சொல்லதான் கடவுள் இல்லைன்ட்டு தானாக உற்பத்தி ஆனானா? இல்லை பெரியமானவர்களே, கர்த்தரை குறித்த பயம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவன் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய சமூகத்தையும் ஆறுதலையும் அவர்கள் உணர்வதில்லை. கர்த்தரை குறித்த பயம் இல்லாதவர்கள் தேவனுடைய கிருபை பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு அனுபவிக்கும் வாய்ப்பு பெறுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பு இருக்கு, அதை அனுபவிக்கும் வாய்ப்பையும் அவர்கள் பெறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனை அவர் ரட்சித்து அவன் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக அவன் ஞானஸ்தானத்திலே எழும்பி தேவனோடு கூட வாழ்கிற பொழுது அவனுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து மரணத்திற்கு விலக்கி காக்கிறார். சங்கீதம் 33:18-19 நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கு. இதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுறதுனால பெரிய ஆசீர்வாதம். மரணத்திற்கு விலக்கி காக்கிறார். மரணம் என்பது நம்முடைய ஆத்மாவில் இல்லை. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆத்மாவில் மரணம் இல்லை. சரீரப்பிரகார மரணம் உண்டு. ஆனால் அந்த ஆத்மா தேவனோடு கூட இருப்பதினாலே அது நித்திய காலமாய் அவரோடு கூட ஜீவிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது மரணம், சரீரப்பிரகார மரணம் எல்லாத்துக்கும் உண்டு. 300 ஏக்கரில் வீடு கட்டினாலும் சரி, 3 பிளேன் வச்சுருந்தாலும் சரி, உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றி என்னை விட பெரிய ஆள் இல்லை என்று காமிச்சாலும் சரி, அவனுடைய கடைசியில் அவங்க தேவை ஒரு வாடகை ஃப்ரீசர் தான். ஏன் மக்களெல்லாம் பார்க்கணுமே, அதுக்காக ஃப்ரீசரில் வச்சு தான் போகிறாங்க. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்ன பெரிய பணக்காரர் இருக்கலாம், 1000 கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம், கோடி கோடியாக சேர்த்து வைக்கலாம், எது வைத்தாலும் யோபு சொல்வதைப் போல தாயின் வயிற்றிலே நிர்வாணியாய் வந்த நிர்வாணியாக போகிறார். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்குரிய பயம் உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால், கர்த்தர் யார் என்பதை அறிந்து அவரை துதியாமலும் ஸ்தோத்தரியாமலும் இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. நீ எப்பொழுதும் அவரை துதித்து மகிழக்கூடிய ஒரு அருமையான பிள்ளையாய் வாழ தேவன் இந்த உலகத்திலே வந்தார், மனிதனாக வந்தார், உனக்காக எனக்காக பாடுகளை அனுபவித்தார். நம்மை அவருடைய சித்தத்தின்படி இன்றைக்கு நடத்தி வருகிறார். அவருடைய சித்தத்திற்கு செவிசாய்க்கிறவனுக்கும் அவருக்கு பயந்து வாழ்கிறவனுக்கும் மரணம் என்பது இல்லை. பஞ்சகாலம், எல்லாரும் தேசம் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை ஒரு நாளும் பட்டினியாக இருப்பதில்லை. தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தினால் உங்களோடும் என்னோடும் கூட கர்த்தர் பேசுகிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு பயந்து வாழும் வாழ்க்கை நம்முடைய காரியங்களை இருக்குமானால் தேவன் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாகவும். அவர் நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு நமக்காக பாடுபட்டார் என்று விசுவாசித்து நம்பி அவரை நாம் நம்முடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே தேவ பயம் இருக்கிறதா? தேவனை குறித்த கரிசனை உன் உள்ளத்தில் இருக்கிறதா?
இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிற ஒரு மேன்மையான காரியம் உனக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். ஒரு நாள் வெட்கப்பட்டு போக அனுமதிக்க மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே கர்த்தர் கொடுத்த இந்த காலங்கள், இது கிருபையாய் கொடுக்கப்பட்ட காலம். இன்னும் கொஞ்ச காலம் இயேசு வருவார். இயேசு வருவார். காலதாமதம் பண்ணார். அவர் சீக்கிரமாய் வருவார். வருகிறார் என்று சொன்னவர் இன்னும் வரவில்லையே என்று பலர் கேட்கிறார்கள். ஆனால் அவர் எதற்காக இன்னும் காலதாமதம் பண்ணுகிறார் என்றால், நீங்களும் நானும் முழுமையாக ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையிலே, தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையிலே, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கையிலே, தேவ சமூகத்திலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற வாழ்க்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்காகத்தான் இன்னும் காலங்கள் நமக்குள்ளே குறையை நான் பரிசுத்தவான் என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லை. ஆனால் பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர். நான் உண்மையானவன் என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லை. ஆனால் உண்மையானவனாய் மாற்றுகிறவர் அவர். அதனால சொல்கிறார், உண்மையுள்ளவன் என்று நம்பி உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை நம்பி ஏராளமான காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை மக்கள் கஷ்டப்பாடுகளோடு கடந்து போகிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தேவன் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரே, கிருபையாய் வைத்திருக்கிறாரே. இந்த அன்புக்கு நாம் என்ன காரியம் செய்வோம்? எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை மேன்மைப்படுத்த இந்த நாளிலே நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய வருகை சமீபம். அவருடைய வருகைக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே நம்மை நடத்துவாராக. அதில் யாவரும் ஜெபிப்போம். தேவன் நமக்கு கிருபைகளை அருளுவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனிதன் எதையோ குறித்து பயப்படுகிறான். ஆனால் உண்மையாய் பயப்பட வேண்டிய ஒரு பயம், தேவனை குறித்த பயம் இன்றைக்கு இல்லாததினாலே உலகத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, ஆறுதல் இல்லை. ஆண்டவரே, பயங்கரமான சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அமெரிக்க தேசத்திலே ஆண்டவருக்கு விரோதமான சட்டங்கள் எழும்பினபடியினாலே இன்றைக்கு அந்த லாஸ் ஏஞ்சல் பகுதியில் பயங்கர தீ, ஆண்டவரை கட்டுக்கடங்காமல் நொடிப்பொழுதில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி போகிறது. கடைசி நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒவ்வொரு மனிதனும் வாழ கர்த்தர் கிருபைத்தார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தேவ சிந்தைக்குள்ளாய் வளர கர்த்தர் உதவி செய்யும். அப்படி வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் நீர் எங்களோடு கூட சில ஆலோசனைகள் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. யாவருக்கும் வாழ்த்துக்கள். ஒருவர் வாழ்த்து செல்லுவோம். கர்த்தர் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து முடியும் வரை நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்பும்படி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.